காங்கிரஸ் இருக்கிறோமா? மாணிக்கம் தாகூர் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் நீங்க கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை முடிவெடுக்கும். ஏற்கனவே நாங்கள் பலமுறை கூறியிருக்கிறோம், இப்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காண்கின்ற கனவு ஒருபோதும் பலிக்காது. அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வலிமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியை பிரிக்கலாமா, சிதைக்கலாமா என்று அவருடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. என்றாலும் பாஜகவுடைய திட்டமும் அதிமுகவுடைய திட்டமும் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் ஒரு கட்சியாக வெளியே எடுத்து அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டம் எடுக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு சில பேர் பலி ஆகிறார்கள். ஆகவே எங்களுடைய அகில இந்திய தலைமை நல்ல முறையில் பேசிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மகளிர் அணி தலைவியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சந்திக்க அனுப்பி வைத்திருந்தார். அந்த சந்திப்பும் நல்ல சந்திப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே தொகுதிகள் வேறு சிலது என்ன பேச வேண்டும் என்பதை எங்களுடைய அகில இந்திய தலைமை பேசி நல்ல முடிவெடுக்கும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. எங்களை காங்கிரஸ் ரொம்ப காலமாவே இந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கும். இதை கோரிக்கையா நிறைய நேரத்தில் வச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது டிவிகே கூட அலையன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நாங்க எங்க டிவிகே கூட யாரும் பேசல. யார் பேசுறோம்? யார் சொல்லுங்க, யார் பேசினாங்க? நான் பேசினேன் டிவிகே கூட. ஆத்தரைஸ்டு பர்சன் யாருன்னா பேசினாங்களா? இல்ல எங்க அகில இந்திய தலைமை பேசியிருக்கா? ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. கிரீஷோடங்கிற அகில இந்திய பொறுப்பாளர் நாங்க தாவேக்கா கூட ஒருபோதும் பேசவும் இல்லை, பேசினதும் இல்லை. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கோம் தெளிவுபடுத்திட்டார். திருப்பி ஒரு ஸ்பெகுலேஷன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்ல போறவங்க வரவங்க யாருன்னா போய் பேசினா நாங்க என்ன பண்ண முடியாதுக்கு? மேலிட பொறுப்பாளர் இப்ப கூட ஒருத்தர் போனை டேப் பண்ணிட்டு இருக்காருங்க, இதை இருந்து வைக்க போறாரு. இவரும் இல்லங்க அங்க பக்கத்துல. இது ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சு. போனை டேப் பண்ண வேண்டியது, போய் விற்க வேண்டியது. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுடைய அகில இந்திய தலைமை வலிமையான முடிவெடுக்கும், சரியான முடிவெடுக்கும். தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ, காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு எது நல்லதோ அதை முடிவெடுப்பாங்க. திமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர் சந்திச்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் திமுக அந்த பேச்சு அதுக்கப்புறம் கண்டினியூவா பேசிட்டு தானே இருக்கும். இப்ப கடந்த வாரம் கூட திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களே, பேசியிருக்காங்களே. இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதனால சில பேருடைய ஆசை, சில பேர் இந்தியா கூட்டணி அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்க திட்டமிடுவது, பிளான் போடுவது, பாஜக இதனால் ஆதாயம் அடைந்து தமிழ்நாட்டில் கால ஊனுவதற்கு உறுதுணையாக இருப்பதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒருபோதும் அனுமதிக்காது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருபோதும் இப்படிப்பட்ட நயவஞ்சகமான போக்குக்கு அனுமதி கொடுப்பார். இதுதான் ரொம்ப யதார்த்தம். பிப்ரவரி இறுதியில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் பிரியங்கா காந்தி அவர்களும் 3 மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டிற்கு வர இருக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இதில் கலந்துப்பாங்களா? அது முடிவெடுப்போம். எங்க கூட்டணி வலிமையா தானே இருக்கு. என்ன கட்டமைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்கிட்ட? ஏற்கனவே இன்டாக்டா அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனவங்க சில நிர்பந்தத்தின் காரணமாக, சில பயத்தின் காரணமாக, சில அச்சத்தின் காரணமாக சேர்ந்திருக்காங்க. எங்களுக்கு அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கெல்லாம் மக்களை சார்ந்திருக்கோம். மக்களுக்கான கூட்டணி, எல்லோரும் இந்தியா கூட்டணியில வலிமையா இருக்கும். எனக்கு அதுக்கு பதில் தெரியல. அதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தேங்க்யூ.